गाइस வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ஓகே, வெல்கம் பேக் டு அவர் நியூ லென்ஸ் யூடியூப் சேனல் गाइस. இன்றைக்கும் நம்ம ஒரு ரியாக்ஷன் வீடியோ எடுத்து வந்திருக்கோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்லு அர்ஜுன் சாரும் லோகேஷ் கனகராஜும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணுறோம், பட் இருந்தாலும் பார்ப்போம். ஓகேவா? Let's jump into the video. மைத்திரி மூவிஸ். Hey, Eagle! The Eagle is coming! அதே காப்பு புஷ்பாடா. Icon star. Oh, love it. Look. Oh, இது அந்த படம். Shoot starts in 2026. மேபி நம்ம அட்லி சாரோட படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். ஆமாம், ஏன்னா அது வந்து அல்லு அர்ஜுன் 22, இது அல்லு அர்ஜுன் 23. ஆமாம், இப்போ புதுசாக ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, நம்ம நெல்சன் ராம்சரண் வச்சு படம் பண்ண போறாருன்னு சொல்லி. அது ஒரு எல்லாம் பாலிவுட்டுக்கு ஜம்ப் ஆகுறாங்க. அதுதான் நினைக்கிறேன் நானும். ஆனால் தெரியல, மறுகையா சாலா. ஆனால் அது தெரியல என்ன மச்சான். தமிழ் சினிமா காப்பாற்றுறதுக்கு வந்து இப்போ நம்ம திவாகர் இருக்காரு. எதுக்குடா இந்த அந்த ஆளு ஏன் நம்ம ஒரு மைலேஜ் சேர்க்கணும்? சும்மா இருறா, அதாவது சும்மா விட்டாலே அந்த ஆளு போயிடுவான். இவங்களே கூட்டி வச்சு பெரிய குட்டி வச்சியா தமிழ்நாட்டு அடுத்து நான் தான் காப்பாற்றணும். அவர்தான் சொன்னாரு, தமிழ்நாட்டை இனிமே எல்லாருமே வேற வேற திசை நோக்கி போயிட்டாங்க, இனிமே நம்ம தமிழ்நாட்டை நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், பட் வந்து சீரியஸ்லி சொல்லணும்னா அல்லு அர்ஜுன் வந்து அவர் செம்ம ஆக்டருங்க. நம்ம வந்து இன்னும் பெருசாக இன்னும் நம்ம எதுவும் சொல்லணும்னு இல்லை. ஆனால் ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஒரு விஷயம், இப்போது ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்கிறோம், சார் நீங்கள் இப்படி தான் நடிக்கணும் சார் அப்படின்றோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதே சீன் நம்ம வந்து சூர்யா சார்ட்டு கொடுக்குறோம். அவர் ஒரு இதில் நடிப்பார், அவர் ஒரு ஸ்டைலில் நடிப்பார். விஜய் சார்ட்டு சொன்னால் அவர் ஒரு ஸ்டைலில் நடிப்பார். அதே மாதிரி அல்லு அர்ஜுனுக்குன்னு சொல்லிட்டு அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் இருக்குது. That's why icon star. ஆமாம், ஸோ நீங்கள் ஒரு நார்மலான ஒரு சீனை கொடுத்தாலும் அவரோட ஸ்டைலில் வந்து அவரோட ஆடியன்ஸ்க்கு வந்து அவரோட ஃபேன்ஸ்க்கு நம்ம வந்து எப்படி எப்படி பண்ணால் என் ஃபேன்ஸ்க்கு பிடிக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ புஷ்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டவர் எனக்கு வந்து அவரோட நடிப்பு, அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படியே ஓவரால் அல்லு அர்ஜுன்ற ஒரு கேரக்டர் அப்படியே புஷ்பான்ற ஒரு கேரக்டரை அப்படியே மாற்றினாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அட்லி சார் கூட அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் போட்டு ஒரு படம். அதுக்கப்புறம் லோகேஷ், எனக்கு உண்மையிலே லோகேஷ் சாரும் அல்லு அர்ஜுன் சாரும் சேர்ந்து பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சதே இல்லை. அந்த படம் யோசிச்சு பார்க்கவே முடியல. ஏன்னா அல்லு அர்ஜுன் வந்து முழுக்க ஒரு மாஸ், அந்த தெலுங்கு படத்தோட மசாலா வந்து அப்படி தூக்கலாக இருக்கும். லோகேஷ் கனகராஜ் வச்சு மாஸ் படம் தான் பண்ணுவார். பட் மோட்டோ வந்து அவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில சீன்லாம் ரியாலிட்டியாகவும் இருக்கும், சில இதுதான் மாசாக அந்த மாதிரி தான் அவர் எடுத்துகிட்டு போவார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேராங்க அப்படின்னும் போது அது இமேஜினே பண்ணி பார்க்க முடியல எப்படி தான் வரும். ஆனால் ஒரு விஷயம் வந்து நல்ல தெளிவாக தெரியுது, வயலன்ஸ் தெரிக்க போகுது. ஆனா நம்ம லோகேஷ் சாருக்கு ரத்தம்னா அப்படின் போது நம்ம அல்லு அர்ஜுன் சாரும் மாசெல்லாம் சொல்லவே வேணாம். டான்ஸ்ல பிச்சு வெளுக்குவாரு, டான்ஸ் ஆகட்டும், மாஸா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், எல்லாத்தையும் பிச்சு வெளுக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ ஹீரோயின் யாரு அதெல்லாம் எதுவும் மைனஸ் பண்ணல. பிளஸ் இந்த படத்துக்கு இன்னொரு பலம் சேர்க்கிற மாதிரி நம்ம அனிருத் இறங்கி ஒரு சம்பவம் கண்டிப்பா பண்ணிடுவார் தலைவர். ஆனா உண்மையில சொல்லிட்டா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல உண்மையில சொல்ற கோலிவுட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வெரி டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா கைதி 2 தான் அடுத்த படம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. LCU கைதி 2 தான் வந்து அடுத்த படம் சொல்லியிருக்காங்க. இப்போ இடையில 2 நாளைக்கு முன்னாடி கார்த்தி சார்கிட்ட கேட்டிருக்காங்க,
கைதி 2 இதுன்னு இவர் வந்து இப்போ அல்லு அர்ஜுன் வச்சு படம் எடுக்க போயிட்டாரு. ஸோ என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா உண்மைதான். ஸோ இது என்ன விஷயம், என்ன நடக்குது இதுக்கு பின்னாடி? இடையில வந்து லைக் சம்பளம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்து ஓடிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லைக் கார்த்தி சாருக்கும் லோகேஷ் கனகராஜ் சாருக்கும் சின்னதாக ஒரு கிளாஷ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட் அந்த காப்புலாம் மாற்றுற ஃபோட்டோலாம் இடையில வந்துச்சு தெரியுமா, கைதி 2 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி லோகேஷ் காப்பு மாற்றினாங்க இல்லை கை கொடுத்தாங்க ஒரு ஃபோட்டோ, கார்த்தி சாரும் லோகேஷ் கனகராஜ் சாரும் அந்த ஒரு ஃபோட்டோ வந்துச்சு லைக் கைதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நிற்கிது. ஸோ ஆனால் உண்மையிலே என்னதான் நடந்துச்சு, கைதி 2 வரும்போதுனே அவர் லோகேஷே அவராகவே வந்து நான் வந்து இதனால தான் கைதி 2 இப்போ தான் எடுக்க போகிறோம், இல்லை கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிருக்கு, அது காரணம் இதுதான் அப்படி சொல்கிறார். அவர் தான் ஒரு இன்டர்வியூவில் அவர் ஒரே ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்தார் கூலிக்கு அப்புறம். கூலி ரொம்ப லைக் ரிவ்யூ வைஸ் ரொம்ப கொஞ்சம் எல்லாம் போட்டு ரோஸ் பண்ணனால ஒரே ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்தாரு. ஒரு காலேஜில் போயிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூவில் அடுத்த படம் கைதி படம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நம்ம எனிவே எல்சியூ கூட்டணி எப்படி கலைஞ்சு போச்சா இல்லை திருப்பி வந்து சேருவாங்களா, இதில் கூட வரலாம் வாய்ப்பு இருக்கு. எது எல்சியூவா? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. எல்லாம் இப்போ இந்த லோகேஷ்க்கு வந்த ஒரு சாபம் இருக்கு, அது என்னன்னு தெரியலடா. லோகேஷ் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாலே அது சுற்றி ஒரு தியரி ஒன்று கிரியேட் ஆகும் பாருங்க. இது லியோ 2ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சிங்கம் வருது, இன்னொன்று வந்து கழுகு வருதுன்னு லியோ 2ன்னு சொல்லி ஒரு ரூமர். எனக்கு புரியவே இல்லை, விஜய் நடித்த படத்தை எப்படி அல்லு அர்ஜுன் வந்து லியோ 2ன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி நடிப்பாரு. ஒருவேளை வந்துச்சுன்னா தெரியல, பார்ப்போம். எனக்கு வந்து அது லியோ 2ன்னு எனக்கு கைதி 2 எடுத்து தொலைங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அது அல்லு அர்ஜுன் படமாகவே தனியாகவே இருந்துட்டு போட்டோம்டா அப்படின்னு தான் இருக்கு எனக்கு. ஸோ இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்குற அந்த லைக் சப்ளாட்ஸ் இந்த ஸ்டோரியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு போங்கடா இப்படி பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்க வேணாம். சீரியஸாக சொல்லணும்னா கூலி படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நாங்கள்லாம் லோகேஷ் கனகராஜ் வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டாரா அப்படி தான் நாங்கள் பேசிட்டு வந்தோம். ஆனால் சோஷியல் மீடியா வந்து திறக்கும் போது பார்த்தா அதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ தெரிலல என்ன இது அப்படின்னு. உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு பிடிச்சிருந்துச்சி கூலி. உனக்கு எப்படி இருந்துச்சு? எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் தெரிலல அது நல்லா பண்ணியிருந்தாருங்க. உண்மையிலேயே கூலி செம்மையாக இருந்துச்சு, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ அடுத்தது வந்துட்டு என்னென்னா டீசர் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன மேட்டர். ஏன்னா பிகாஸ் ஏன்னா இங்கிட்டும் ஃபயர் ஸோ ரெண்டும் சேர்த்து அது தெரிஞ்சிச்சு. செம்ம பிளாஸ்டிங்காக இருக்க போகுது. ஆனால் யார் ஹீரோயின்னு தெரியல, யார் எனக்கு மெயின் என்னன்னா யாரு வில்லன்னு தெரியல. இது வந்து தமிழ்ல எடுக்கிறாங்களா இல்ல தெலுங்குல எடுத்து இது வந்து தமிழ் பைலிங்குவலா எடுப்பாங்க, தமிழ் தெலுங்கு. ஏன்னா டைரக்டர் தமிழ்லயும் எடுத்துட்டு இல்ல பட் ஆனா மோஸ்ட்லி வந்துட்டு ஹீரோ பேஸ் பண்ணி தானே அவங்களோட இது இல்ல. இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் இன் தமிழ் சினிமா. ஆமா. ஸோ அவர் வந்து மோஸ்ட் வாண்டட் ஹீரோ இன் தெலுங்கு. ஸோ மேபி இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒன்று டப்பிங்காக வரதுக்கும் சான்சஸ் இருக்கு, இல்லைன்னா பைலிங்குவல்லா. இப்போ தமிழ்லையும் ஒரு வாட்டி ஷூட் பண்ணுவாங்க, தெலுங்குலையும் ஒரு வாட்டி ஷூட் பண்ணுவாங்க. ஹிந்தி தான் டப்பிங் பண்ணுவாங்க. ஏன்னா ஹிந்தி இது பெருசாக இல்லை. மேபி மார்க்கெட்டுக்காக ஹிந்திலேருந்து ஒரு ஆளை போகிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்கு. ஸோ அதை பண்ணுவாங்க, அது தெரியும். ஆமாம், ஏன்னா வாரிஸ் படம் டைரக்டருமே தெலுங்கு தானே. ஆமாம் 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 ஆமாம். ஸோ இன்னொன்று என்னன்னா இது என்னது நம்மளோட அட்லி எடுத்தார் ஜவான் பாட்டு எடுத்தார்ல. ஸோ அதுலேயே பார்த்தோன்னா பாட்டு அந்த ஃபர்ஸ்ட் சாங் அதுல வந்து தமிழ்ல அவர் பாடி சில சீன் வந்து தமிழ்ல எடுத்திருப்பாங்க. முக்கியமா அந்த க்ளோஸ் அப் பேசுற சீன்லாம் வந்து ஷாருக்கான் வந்து தமிழ்ல பேசியிருப்பாரு. மற்றபடி வைட் எல்லாம் வந்து ஆனா சில இது நான் பார்த்திருக்கும் போது லிப்ஸிங் கொஞ்சம் ஓடும். ஆமா பிகாஸ் ஏன்னா அவங்க ஹிந்தில தான் மோஸ்ட்லி இது பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போதான் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எப்படி நினைச்சேன்னா ஓகே மேபி ஹீரோ பேஸ் பண்ணி தான் அது எந்த லாங்குவேஜ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது கொடுப்பாங்க, மற்றெல்லாம் மேபி டப்பிங். ஏன்னா தளபதி நடிச்ச வாரிசுமே வந்துட்டு டைரக்டரும் ஹீரோயின் எல்லாமே தெலுங்கு கன்னடம் அந்த மாதிரி. ஸோ ஆனால் வந்துட்டு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிற அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்துட்டு தமிழ். ஸோ மற்றது எல்லா லாங்குவேஜுமே டப்பிங். ஸோ அதுக்கு அங்கிட்டு வந்துட்டு இது என்னது அது இப்போ புதுசாக
ஜவானுமே வந்துட்டு அட்லி தானே தமிழ் டைரக்டர். ஸோ இப்போ அதுக்காக என்னன்னா நான் மோஸ்ட்லி ஜவானே நான் 3 வாட்டி போய் தேட்டரில் பார்த்தோம். ஸோ அப்போ பார்க்கும்போது எனக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா இது இந்த படம் எடுக்கும் போது ஹிந்தியில் எடுத்துட்டாங்களா இல்லை மேபி ஹிந்தியில் எடுத்ததுக்காங்கட்டு தமிழ் டப். ஏன்னா பிகாஸ் அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா மேபி வந்துட்டு ஷாருக் கான், ஸோ மேபி அதனால ஹிந்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தமிழை வந்து டப்பிங் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி செகண்ட் சாய்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா ஷாருக் கானுக்கு வந்து தமிழ் தெரியாது. ஆமா, அல்லு அர்ஜுன் வந்து நல்லா தமிழ் பேசுவார். மேபி தெரியல, பாப்போம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வச்சுக்கலேன். அவங்களும் உண்மையை செல்யூட் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்களும் சினிமா சைடில் தான் இருக்கோம். ஸோ ஐம் ஆல்சோ ஃபிலிம் டைரக்டர். லைக் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் எடுப்பேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கே எங்களுக்கு கிழிஞ்சிரும். ஆனால் அவங்க தமிழில் ஒரு வாட்டி எடுத்துட்டு தெலுங்குல ஒரு வாட்டி எடுத்துட்டு அவங்க உண்மையிலேயே நான் உங்களுக்கு நான் சாதாரணமாக இப்போ லோகேஷ் வந்துட்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அவர் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, அவர் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல அவங்க பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு படம் எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து அடுத்த அவங்க ப்ராஜெக்ட் செய்யும் போது அவங்களுக்கு வந்து நம்ம இது செய்யக்கூடாது, இது செஞ்சால் நம்ம ஆடியன்ஸ்க்காக தான் எடுக்கணும், நம்ம ஆடியன்ஸ்க்காக எடுக்கணும்னு சொல்லிட்டு செய்யணும், அந்த மாதிரி அவங்க மோட்டிவேட் ஆகும். ஆனால் இப்போ வந்து அவங்க செய்கிற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கில் அவங்க இத்தனை வருஷம் கடந்து வந்து எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ விஷயத்த செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன், அவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு, அவ்வளோ பெருசுக்கு படம் எடுக்கிறாங்க. ஸோ இது சினிமா சைடில் இருக்க எங்களுக்கு தெரியும், ஒரு படம் எடுக்கிறது இஸ் நாட் ஈஸி. மைனர் மிஸ்டேக்கே அந்த ஹோல் படத்தையுமே அது வந்துட்டு அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. இப்போ எல்லாம் சிம்பிளாக வந்துட்டு இப்படி தான் படம்லாம் நல்லாவே இல்லை, இப்படி இன்னமுமோ சொல்கிறாங்க, புரியல. ஆனால் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க, அது பின்னாடி அவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க அந்த ஒரு படத்துக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா எங்களுக்கு தெரியும் அந்த சினிமா வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஸோ அவர் அவ்வளோ பெரிய ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராக இருந்த லோகேஷ் கனகராஜ் இப்போ வந்துட்டு தளபதி, ரஜினி, நம்ம ஐகான் ஸ்டார் வச்சு எடுக்கிறாருன்னா இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ பெரிய டீமை வந்து மேனேஜ் பண்ணி எடுக்கிறது வந்துட்டு நாட் ஈஸி. படம் வந்து நம்ம குறையே சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல. நாங்கள் வந்து சொல்றது என்னன்னா நல்லா இல்லையா, ஓகே நல்லா இல்லை, நாங்கள் கொடுத்த காசுக்கு இந்த படம் பத்தலைன்னா ஆமாம் பத்தலை, ஓகே தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் வந்து பர்சனலாக போயிட்டு நிறையா பேசுறது அந்த மாதிரி வேணாம். எங்ககிட்டே இருந்து ஒரு விஷயம்னா தயவு செய்து ஏன்னா விஷயம் என்ன ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா சொன்னாலும் சொல்லாட்டியும் whatever அதுதான் உண்மை. என்னன்னா நம்மளுடைய காலிவுட்ல வந்துட்டு எந்தெந்த டைரக்டர்ஸ் அவங்க பெஸ்ட் கொடுத்து காலிவுட்ன்ற தனியா ஒரு ஃபிளாக்ல இருந்துச்சோ இப்போ அவங்க எல்லாருமே வந்துட்டு அடுத்த லாங்குவேஜில் போய் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம படம் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன படம் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பெரிய படம் வந்தாலும் சரி, அந்த பட கதையை பார்க்காம நம்ம பார்க்குற அந்த சின்ன மிஸ்டேக்கை வச்சு அந்த படத்தை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுன்றது வந்துட்டு நம்ம மேபி அந்த ஹீரோனால நம்ம பிடிக்காதுன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணுறதா இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி வேலை செய்கிற அந்த குரூ மெம்பர்ஸாக இருக்கட்டும், நம்ம என்ன சொல்கிறது, நம்ம சொல்லலாம், குறை சொல்லலாம், எல்லா வேலையும் இருக்கும். ஆனால் அதே டைமில் வந்து எவ்வளோ விஷயங்கள் பாராட்ட வேண்டிய விஷயங்கள் இருக்கும்போது அதை நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். ஏன்னா சினிமான்றது உண்மையிலே சொல்கிறாங்க, நான்லாம் வந்துட்டு எப்படின்னா சினிமாலாம் ரொம்ப ஈஸி, என்னடா அதை காசு கொடுத்து நடிச்சுட்டு போயிடலாம், படம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ கஷ்டம். இப்போ நாங்கள் ஒரு 5 நிமிஷம் படம் எடுக்கிறதுக்கே எங்களுக்கு வந்துட்டு 1 வருஷம் பிடிக்குது அந்த படத்தை நாங்கள் செஞ்சு முடிச்சு எடுக்கிறதுக்கு. சிம்பிளாக சொல்ல போனால் ஒன்று தான். ஸோ நாங்கள் வந்து வாட் எவர் ஹேப்பன்ஸ் வி ஆர் ஆல்வேஸ் லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸ். as a director, as a cinema lover, எங்களுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் ரொம்ப பிடிக்கும். அட் சேம் டைம் அல்லு அர்ஜுனையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணுறோம், அடுத்த டீசர் ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணுறோம். அதுவே நாங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் வந்து ரியாக்ஷன் செய்வோம். அதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். பட் பிகாஸ் லோகேஷ் ரொம்ப ரிலேட்டட், அதனால தான் நீங்கள் ரொம்ப பேசிட்டோம், ரொம்ப நிறைய பற்றி பேசியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் நியூ லென்ஸ் யூடியூப் சேனல்.